ஒரு சர்வதேச மாநாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்கான கல்வியையும் திட்டமிட்ட போது ஆர்எஸ்எஸ்ஸின் சார்பில் 2016ஆம் ஆண்டில் ஜூலை திங்கள் 11, 12, 13 ஆகிய நாட்களில் ஆர்எஸ்எஸ் சார்பில் அந்த சர்வதேச மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட அவருடைய கல்வி திட்டத்தினுடைய மறுபதிப்பு தான் வரைவு அறிக்கை தான் இன்றைக்கு 2020 கல்விக் கொள்கையாக நம்மிடத்திலே திணிக்கப்படுகிறது. கல்வி என்பது பயிற்றுவிப்பதற்கு தகுந்ததாகவும் கல்வியை பயிலுபவர்களுடைய வாய்ப்புக்காகவும் தகுந்ததாக சூழ்நிலையை மாற்றுவதுதான் புதிய கல்விக் கொள்கையாக இருக்க முடியும். புதியது என்றால் பழையதில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல் பல்வேறு தேசிய இனங்களின் தொகுப்பாக இருக்கிற இந்த இந்திய நாட்டில் ஒரே ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளமாக மட்டும் இந்த கல்வி அமைந்திட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதா கட்சியும் விரும்புகிறது. அந்த விருப்பம் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைவேறாது. நாட்டில் கல்வி ஒற்றை தேசியமயம். கல்விக்கான நிதி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் 6% இருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அதில் குறைந்தபட்சம் கூட அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. கல்வியில் தரம் இருக்க வேண்டும். பெரும்பாலான எண்ணிக்கையான இருக்கிறவர்களுக்கு கல்வி கிடைத்திட வேண்டும். அதை போலவே அவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் எல்லா தரப்பினருக்கும் கல்வி கிடைத்திட வேண்டும். ஆனால் இந்த கல்வியில் கல்வி பெறுவோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையத்தான் செய்யும். ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல் 3ஆம் வகுப்பில் 2ஆம் வகுப்பில் தேர்வு, 8ஆம் வகுப்பில் தேர்வு, 10ஆம் வகுப்பு தேர்வு என்றால் அனைவருக்குமான கல்வி, இடையில் இல்லா கல்வி, டிராப் அவுட் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கல்வி கிடக்கணும். ஆனால் இந்த 20-20 கல்வியில் அடிப்படை அம்சமே மல்டிபிள் என்ட்ரன்ஸ், மல்டிபிள் எக்ஸிட். எப்போது வேண்டுமானாலும் பள்ளிக்கூடத்துக்கு வரலாம், எப்போது வேண்டுமானாலும் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறலாம். நீங்கள் 8வது படித்துவிட்டு வெளியே போய்விட்டு ஒரு 2 வருஷம் சுற்றிட்டு மாடு மேய்ச்சிட்டு மறுபடியும் 9ஆவதுக்கு வரலாம். ஏன்னா நம்ம செஞ்சது தான் சொல்கிறது சௌரியமாக இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மாணவன் ஒரு வகுப்பில் தோல்வி விட்டால் அதே வகுப்பில் 2ஆம் ஆண்டு செல்வதற்கு எவ்வளவு கூச்சப்படுவான் என்பது என்னை போல் தோற்றவர்களுக்கு தான் தெரியும். வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான் அடையாளம் தெரியாம. ஆனால் இதில் அப்படி இல்லை. எப்போது வேண்டுமானாலும் வெளியே போகலாம். ஏன்னா அவ்வா வெளியே போக மாட்டான், அவளுக்கு தொழில் அதுவே தான். அதனால் இந்த வாய்ப்பு நம்மளவரும் இடையில் ஒரு ஆண்டு தேர்வில் தோல்விவிட்டால் நம்மிடத்திலே வந்துவிட்டால் வீட்டு வேலைக்கு மற்ற சம்பாத்தியத்திற்கு அவரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவோமே தவிர மீண்டும் பள்ளிக்கு அனுப்ப முடியாது. ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல் முதல் தலைமுறை கல்வி கற்கிற வாய்ப்பு பெரும்பாலும் மறைந்து போய்விடும். ஆரியருடைய வருகைக்கு முன்பு கல்வி கற்பதில் அறிவுசார் தளத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. சமூகத்தில் உள்ள எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கல்வியில் அறிவு தளத்தில் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் தான் கல்வியிலும் அறிவுசார் தளத்திலும் தகுதி என்ற ஒன்றை புதிதாக புகுத்தி ஜாதியத்தின் பெயராலும் வர்ணத்தின் பெயராலும் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையை தான் மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த மத்திய அரசாங்கம் துடிக்கிறது. அனைத்து மாநிலத்திலும் அரசாங்கத்தை இந்த கல்விக் கொள்கை தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்தில்
அவர்கள் யாரிடத்திலும் கருத்து கேட்கவில்லை. அந்த குழுவுக்கு தலைவராக இருந்த கஸ்தூரி ரங்கன் நாடாளுமன்ற மேலவையில் உறுப்பினராக இருந்தார். அவர் ஒரு அணுசக்தி விஞ்ஞானி, அவர் ஒரு கல்வியாளர் அல்ல. ஆகவே கல்வியாளர்களை கொண்டுதான் கல்வி திட்டத்தை வகுக்குகிற பழக்கம் கோத்தாரி கமிஷன் காலத்திலிருந்து இருந்தது. இந்தியாவில் அமைக்கப்பட்ட கல்வி கொள்கைகளில் சிறந்த கொள்கை உடையது, அதிலும் குறைபாடு உண்டு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கோத்தாரி கமிஷன் மட்டும்தான் உயர்ந்த நோக்கங்களை உடையதாக இருந்தது. உலக வங்கியினுடைய அறிக்கைப்படி அதை போலவே பல்வேறு அமைப்புகளின் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் வருகிற காலங்களில் கல்வியிலும் சமூகத்திலும் இடைநிலையிலும் கடைநிலையிலும் இருக்கிறவருடைய எண்ணிக்கை, குலத்தொழிலை மேற்கொள்கிறவருடைய எண்ணிக்கை 1க்கு 3 பெருகும் என்று உலக வங்கி அறிக்கை சொல்லுகிறது. 1க்கு 3 பெருகும் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஒருவர் தந்தை வழியில் விவசாயமோ வேறு தொழிலோ குலத்தொழிலை செய்தால் அந்த மடங்கு 3 மடங்காக பெருகும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வி என்பது எப்படி இருக்கிறது? மழைவாளை அல்லவோ கல்வி என்று சொல்லி, கண்ணிரண்டும் உடையார் கல்வியுடைய கற்றவர் என்று சொல்லி, உயர்ந்த பிச்சைப்பு என்னும் பிச்சைப்பு கற்கை நன்றி என்று சொல்லி இந்த நாட்டில் அறிமுகப்படுத்திய முன்னோருடைய வாக்குகள் எல்லாம் பொய்யாகும். சமூக நற்பண்புகள், அறிவியல் நற்பண்புகள், பகுத்தறிவு நற்பண்புகள், இந்த 3ம் எந்த ஒரு மாணவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட மாணவர்களால் உருவாக்கப்படுகிற சமூகம்தான் இந்த நற்பண்புகளை தாங்கி வருகிற நூற்றாண்டுகளை சந்திக்கிற திறனும் ஆற்றலும் உடையதாக அமைய முடியும். ஆனால் இந்த கல்விக் கொள்கை என்பது முற்றிலும் RSSின் கல்விக் கொள்கையாகவே இருக்கிறது. மதத்தை, மதவாதத்தை, மற்றவற்றை முக்கியத்துவம் கொடுப்பார். நாம் பழமை என்பது எல்லாமே தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் கால ஓட்டத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் புதிய கல்விக் கொள்கையாக அமையும். ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல் தந்தை பெரியாருடைய போராட்டம், சுயமரியாதை இயக்கங்கள், தென்னிந்திய நலவுரிமை சங்கத்தை தோன்றியவர் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், பெருந்தலைவர் காமராஜர், இவர்களின் மொத்த உருவமாக இன்றைக்கு கல்விக்கு முதலிடம் கொடுத்து வருகிற நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய பண்புகளுக்கும் நம்முடைய முயற்சிக்கும் இது கேடு விளைவுக்காக அமையும். இவைகளையெல்லாம் கண்டித்துத்தான் இந்த 3 ஆண்டு காலமாக தலைவர் தளபதி அவருடைய கையில் இருக்கிற ஒரு அங்குசமாக மத்திய அரசாங்கம் என்ன மிரட்டினாலும் அதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்து தம்பி மகேஷ் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அதனுடைய அடையாளமாக இந்த நூலை பதிவு செய்திருக்கிறார்கள். மத யானையை கும்கி யானையாக மாற்ற வேண்டியது, ஏனென்றால் கும்கி சாதாரண யானையை மாற்ற முடியாது. மத யானையை தான் கும்கி யானையை மாற்றலாம். தம்பி பொய்யாமொழி கையில் இருக்கிறது என்று சொல்லி மேலும் பல நூல்களை நீங்கள் எழுத வேண்டும். அரசியல்வாதியாக இருப்பதாக மட்டுமல்லாமல் தலைவர் கலைஞர் ஒரு முறை என்னிடத்திலே சொன்னார். நான் ஐநா சபைக்கு சென்று திரும்பி வந்தபோது ஒரு பேனாவை அவருக்காக வாங்கி வந்தேன். அவர் எழுத்து ஒரு கையெழுத்தை போட்டுவிட்டு என்னுடைய சட்டை பையில் சொருகி, தினந்தோறும் எழுகிறது பழத்தை வைத்துக்கொள், பேசுவது அன்றோடு காற்றில் பறந்து போய்விடும், எழுதுவதுதான் நிலைக்கும். லெனினை பார், காரல் மார்க்ஸை பார், தந்தை பெரியாரை பார், பண்டித நேருவை பார், அண்ணாவை பார், என்னையும் பார் என்று சொன்னார். தொடர்ந்து எழுதுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.